வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா, வானிலை மாறும் அல்லது மாறாதா, அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப் போகிறோம். நீங்களும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், தர்மபுரி, கரூர், திருவண்ணாமலை, இராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, நாமக்கல், நீலகிரி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், அரியலூர், தேனி, திருச்சி, பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், திருப்பூர், திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம், நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். தமிழக வானிலையில் தற்போது புதிய திருப்பம் உருவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் மழை அதிகமாக பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போது வட தமிழக மாவட்டங்களும் வானிலை மாற்றத்தின் தாக்கத்தை உணரத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக அடுத்த சில மணி நேரங்கள் எந்த மாவட்டங்களில் மழை பெய்யும், எங்கு கனமழை உருவாகும், எங்கு வெப்பம் இன்னும் தொடரும் என்பதுதான் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின்படி கடலோர கர்நாடக பகுதிகளிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு முக்கியமான வானிலை அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இதன் தாக்கம் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தென்படத் தொடங்கியுள்ளது. அதனால் இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய பகுதிகளாக மாறியுள்ளன. இந்த மாவட்டங்களில் பல இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் வானிலை மாற்றம் திடீரென வேகமெடுக்கலாம். இதில் குறிப்பாக நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகள் மீண்டும் கவனத்தின் மையமாக மாறியுள்ளன. ஏனெனில் காலை முதல் மாலை வரை பல கட்டங்களில் மழை வாய்ப்பு அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் இவை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதன் மூலம் அந்த பகுதிகளில் வானிலை அமைப்பு தொடர்ந்து செயலில் இருப்பது தெளிவாக தெரிகிறது. அதேபோல் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் நிலைமை சுவாரஸ்யமாக உள்ளது. காலை நேரத்தில் மழை வாய்ப்பு அறிவிக்கப்பட்ட இந்த பகுதிகள் மாலை நேரத்திற்கும் மழை வாய்ப்பு பட்டியலில் தொடர்கின்றன. இதனால் சில இடங்களில் இடைவிடாத மேகமூட்டம் காணப்படலாம். சில பகுதிகளில் திடீர் இடியுடன் கூடிய மழையும் உருவாகலாம். ஆனால் இங்கே ஒரு பெரிய முரண்பாடான நிலைமை இருக்கிறது. மழை வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே தமிழகத்தின் பல பகுதிகளில் வெப்பம் இன்னும் குறையவில்லை. பரங்கிப்பேட்டை, கடலூர், வேலூர், திருத்தணி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பம் பதிவாகியுள்ளது. அதாவது ஒரே மாநிலத்தில் ஒரு பகுதி மழையை எதிர்பார்க்கிறது, இன்னொரு பகுதி வெப்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மக்களுக்கு இந்த நிலை மேலும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. நகரின் சில பகுதிகளில் மழை வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டாலும் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. அதிக வெப்பமும் ஈரப்பதமும் ஒன்றாக சேரும்போது ஏற்படும் அசௌகரியம் மக்களை அதிகமாக பாதிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை வாய்ப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் கடந்த சில நாட்களாக தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களில்தான் மழை அதிகமாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது வட தமிழக மாவட்டங்களிலும் வானிலை மாற்றம் மெதுவாக பரவத் தொடங்கியுள்ளது. உங்கள் பகுதியில் தற்போது வானிலை எப்படி இருக்கிறது? வெயில் அதிகமாக இருக்கிறதா அல்லது ஏற்கனவே மழை தொடங்கிவிட்டதா? கருத்து பகுதியில் உங்கள் மாவட்டத்தின் பெயருடன் தெரிவியுங்கள். தற்போது மாவட்டத்திற்கு மாவட்டம் வானிலை நிலைமைகள் வேகமாக மாறி வருகின்றன. இதே போன்ற முக்கியமான வானிலை அப்டேட்டுகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்களில் எந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைகிறது, எந்த பகுதிகளில் பலத்த காற்று உருவாகிறது, வெப்பம் எப்போது குறைகிறது என்பதற்கான முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன.
தற்போதைய நிலவரப்படி தமிழகம் முழுவதும் வானிலை மிகவும் சுறுசுறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் உருவாகக்கூடிய மாற்றங்கள்தான் இந்த மழை அமைப்பின் உண்மையான தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடும். அடுத்த தகவல்களில் அந்த முக்கியமான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. இப்போது அனைவரும் எதிர்பார்க்கும் முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த மழை எவ்வளவு நேரம் நீடிக்கும், எந்த மாவட்டங்களில் தாக்கம் அதிகமாக இருக்கும், மேலும் வெப்பத்தின் தாக்கம் எப்போது குறையும் என்பதுதான். தற்போது கிடைத்துள்ள தகவல்களை பார்த்தால் வானிலை இன்னும் முழுமையாக அமைதியாகும் நிலையில் இல்லை என்பதே தெரிகிறது. குறிப்பாக அடுத்த கட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளும் கன்னியாகுமரி மாவட்டம் கவனத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை தொடர வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றும் இணைந்து வீசக்கூடும் என்பதால் மழை தொடங்கும் முன்பே வானம் திடீரென இருண்டு காணப்படலாம். சில இடங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து பின்னர் மழை தீவிரமடையும் சூழலும் உருவாகலாம். இதற்கிடையில் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நிலை உள்ளது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் காலை முதல் மாலை வரை வெளியான மழை வாய்ப்பு பட்டியல்களில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இது சாதாரண தகவலாக பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக அந்த பகுதிகளில் மேக உருவாக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை இது சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்யத் தொடங்கினால் அது சில நேரங்களில் நீண்ட நேரம் நீடிக்கக்கூடும். அதனால் அந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் மட்டுமல்லாமல் அங்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருப்பவர்களும் வானிலை அப்டேட்டுகளை கவனித்து வருவது நல்லது. மற்றொரு முக்கியமான விஷயம் வெப்பநிலை. மழை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்தாலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. பரங்கிப்பேட்டை, கடலூர், வேலூர், திருத்தணி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் சென்னை பகுதிகளில் பதிவாகியுள்ள வெப்பநிலை இதை உறுதிப்படுத்துகிறது. பகல் நேரங்களில் வெளியே செல்வது பலருக்கும் சிரமமாக மாறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நிலைமை இன்னும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஒரு புறம் மழை வாய்ப்பு உள்ளது, மறுபுறம் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டிய அளவில் நீடிக்கிறது. இதனால் வெப்பமும் ஈரப்பதமும் இணைந்து அதிக அசௌகரியத்தை உருவாக்கலாம். சில இடங்களில் திடீர் மழை பெய்தாலும் அது இடுத்தவுடனே வெப்பத்தை முழுமையாக குறைத்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வானிலை அமைப்பின் தற்போதைய நகர்வுகளை பார்த்தால் அடுத்த சில நாட்களில் நிலைமையில் மாற்றம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. மழை வாய்ப்பு தொடர்ச்சியாக அறிவிக்கப்படுவது வானில் ஈரப்பதம் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. அதனால் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையும் சூழல் உருவாகலாம். எனினும் அந்த மாற்றம் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் நிகழாது. மீனவர்களுக்கும் முக்கியமான எச்சரிக்கை தொடர்கிறது. கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடிய சூழல் காணப்படுவதால் கடலுக்கு செல்லும் முன் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை கவனிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மாவட்டத்தில் தற்போது மேகமூட்டமா, வெயில் அதிகமாக இருக்கிறதா அல்லது ஏற்கனவே மழை தொடங்கிவிட்டதா? கருத்து பகுதியில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சேலம் மற்றும் ஈரோடு பகுதிகளிலிருந்து பார்க்கும் நண்பர்கள் அங்குள்ள நிலவரத்தை தெரிவியுங்கள். தினசரி வானிலை அப்டேட்டுகளை தவறாமல் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அணுவரிமணியை இயக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்களில் எந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைகிறது, எந்த பகுதிகளில் பலத்த காற்று உருவாகிறது, வெப்பம் எப்போது குறைகிறது என்பதற்கான முக்கியமான தகவல்கள் தொடர்ந்து வெளியாக இருக்கின்றன. மொத்தத்தில் பார்க்கும்போது தமிழக வானிலை இப்போது இரட்டை முகத்தை காட்டுகிறது. ஒரு பக்கம் வெயில் இன்னும் பல மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வாய்ப்பு தொடர்கிறது. இந்த இரு நிலைகளில் எது அடுத்த சில நாட்களில் மேலோங்குகிறது என்பதுதான் தமிழகத்தின் அடுத்த வானிலை போக்கை தீர்மானிக்கப் போகும் மிக முக்கியமான விஷயமாக உள்ளது.